Hello, welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quacks Academy. Yes, after long time நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? Yes, இப்போ ஜூலை 16th நீட் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க NTA, ரைட்? இப்போ அந்த நீட் ரிசல்ட் வச்சு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓகே, இப்போ நல்லா மார்க்ஸ் எடுத்தவங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் எய்தர் MBBS போகலாம் இல்லை BDS போகலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருப்பீங்க. பட் ஆல் இந்தியா கோட்டாக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டா? எஸ், பட் ஒரு சிலர் 300 ரேஞ்ச் தான் மேம் எடுத்தேன், 350 ரேஞ்ச் தான் எடுத்தேன், ஆனால் என்னால் மெடிக்கல் கோர்ஸ் படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக முடியும், ரைட்? நம்ம தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு, நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் இருக்கிறதே கிடையாது. நான் 300 தான் எடுத்தேன், 350 தான் எடுத்தேன் அப்படிங்கும்போது தேர் லூசிங் ஹோப். நம்மளால் மெடிக்கல் கோர்ஸ் பண்ண முடியாது, நம்ம டாக்டராக முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் எப்படி ஒரு 350 ரேஞ்சு இல்லை ஒரு 300 ரேஞ்சில் இருந்தாலும் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, எஸ், இப்போ நமக்கு நீட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு சிலர் கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு உடனே கூட ஒரு 300 ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு சிலர் என்ன இருக்கலாம், ரிப்பீட் பண்ணிவிட்டு 1 இயர் ரிப்பீட் பண்ணிவிட்டு மேம் அப்போ கூட எனக்கு ஒரு 350 ரேஞ்ச் தான் மேம் வந்துச்சு, ஒரு 300+ ஒரு 380 ரேஞ்ச் தான் மேம் வந்தது, என்னால் டாக்டர் பண்ண முடியாது, இல்லை நான் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஹோப் லூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எப்படி மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நீட் முடித்தவங்க மாடர்ன் மெடிசனான MBBS ஆர் BDSக்கு போவாங்க, ரைட்? ஸோ MBBS BDS அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும், ரைட்டா? MBBS BDS படிக்கிறதுக்கு நம்ம நீட்டோட மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். பட் நம்ம இன்னைக்கு எடுத்த ஒரு 300 ரேஞ்ச், ஒரு 350 ரேஞ்சுக்கு என்ன மெடிக்கல் கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க வரோம். ஓகே, ஸோ மாடர்ன் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு MBBS ஆர் BDS அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசன்ஸ். அதுவே நான் ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயுஷ் அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசன் பற்றி படிக்கிறது ஆயுஷ். அதுவே மாடர்ன் மெடிசனும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெடிசனும் இல்லாமல் நம்ம அனிமல்ஸ்க்கு படிக்கிறது வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஓகே, இப்போ MBBS அப்படிங்கிறது வெரி ஹை கட் ஆஃப் மார்க்ஸ் நீடட், நிறைய நீட் மார்க்ஸ் வேணும், ரைட்டா? பட் MBBSஐ கம்பேர் பண்ணும்போது நமக்கு BDS அண்ட் வெட்டினரி சயின்ஸுக்கு கொஞ்சம் கம்மி மார்க்ஸ் இருந்தால் போதும். ஆனால் நம்ம BDSக்கும் மார்க்ஸ் வாங்கலை, வெட்டினரி சயின்ஸுக்கும் மார்க்ஸ் வாங்கலை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆயுஷ். மேம் ஆயுஷ் படிங்கிறீங்களே, ஸ்கோப் இருக்கா அப்படி கேட்டால் கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 46 to 53% ஆஃப் பீப்புள் நேச்சுரல் மெடிசன் நோக்கி போயிட்டுருக்காங்க. வி ஆல் நோ தட் எல்லாம் கெமிக்கல்ஸ்னு இருக்கும். இப்போ எல்லாருமே நேச்சர் நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம், ரைட்டா? ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் நேச்சராக இருந்ததை நம்ம எல்லாம் கெமிக்கல் நோக்கி நகர்ந்துட்டு இருந்தோம், ரைட்டா? பட் இப்போது கெமிக்கல்ஸாக இருக்கிறதுக்கு நேச்சர் நோக்கி பயணிச்சுட்ருக்கோம். ஸோ 46 to 53% ஆஃப் பீப்புள் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸை தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆயுஷ் அப்படிங்கிறது நமக்கு 5 கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 5 கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன? ஆயுர்வேதா, நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்சஸ். யோஜிக் சயின்சஸ் அப்படிங்கிறது யோகா. ஓகே, அதுவே உணனி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இதுதான் ஆயுஷ், AYUSH. ஓகே, அதாவது ஆயுர்வேதா, நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்சஸ், உணனி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இந்த மாதிரி 5 கோர்சஸை ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் இதுக்கெல்லாம் எப்போ மேம் ஆல் இந்தியா கோட்டா வரும், இல்லை ஸ்டேட் கோட்டா வரும், கவுன்சிலிங் எப்போ வரும், எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியலையே அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், ரைட்? எஸ், ஸோ இந்த MBBS BDS அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 23rd ஜூலையோட கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த MBBS BDSக்கு 23rd ஜூலையோட அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது கவுன்சிலிங்காக. வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17th ஜூலையோட இதோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, பட் இன்னும் ஆயுஷ்க்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த
கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஜூலை 13th இருந்து 31st ஜூலை வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே, 31st ஜூலை வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நான் இந்த கரெக்டான நேரத்தில் தான் உங்களை ரீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 300 ஸ்கோர் இல்லை ஒரு 350 ஸ்கோராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆயுஷ் போகலாம். அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. ஓகே, டாக்டர் எல்லாருமே MBBS தான், எல்லாருமே BDS தான் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. வி கேன் கோ ஃபார் ஆயுஷ் டூ, ரைட்? நம்ம வந்து நேச்சர் அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இன்னுமே டைம் இருக்குது, ரைட்? 31st ஜூலை வரைக்கும் நமக்கு அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ எப்படி மேம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஆயுஷ் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடுல எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. மேம் இருக்கிறதே 7 காலேஜ் தான், இதில் எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், லிசன், 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. 7 கவர்மெண்ட் காலேஜஸ் சேர்ந்து 490 சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் 490 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது என்ன 330 + 116 எழுதியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ லிசன், அந்த 7 கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம் சென்னை, அதுலேருந்து ஒரு 60 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலி, அதுலேருந்து 100 சீட்ஸ். கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் கன்னியாகுமரி, அதில் ஒரு 60 சீட்ஸ். கவர்மெண்ட் உணரி மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம் சென்னை, அதில் ஒரு 60 சீட்ஸ். கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னை, அதில் ஒரு 60 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரை, இதில் ஒரு 50 சீட்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் செங்கல்பட்டு, இதில் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது. மேம் அப்போ ஏன் 330 + 116 எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன், நமக்கு இந்த யோஜிக் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, இந்த யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு தனி அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம போடணும். ஓகே, அதாவது ஆயுர்வேதா, BAMS, BAMS, ஹோமியோபதி, உணனி அண்ட் சித்தா, இந்த 4க்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். ஓகே, பட் BYNS அதாவது யோஜிக் அண்ட் நேச்சுரோபதிக்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். ஓகே, நான் வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதி படிக்கிறேன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடணும். அதுவே BAMS, BHMS, BUMS, BSMS இதிலெல்லாம் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன். ஓகே, அப்போது இந்த 4 கோர்சஸ்க்கு 330 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த யோஜிக் அண்ட் நேச்சுரோபதிக்கு 160 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, 330 சீட்ஸ் அண்ட் 160 சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதான் இங்கே வந்து 490 சீட்ஸ். 490 சீட்ஸில் 330 சீட்ஸ் வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதியை தவிர 330 சீட்ஸ் இருக்குது. அந்த 330 சீட்ஸில் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 85%, 275 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆல் இந்தியா கோட்டாவில் 55 சீட்ஸ் வந்து போயிடும். ஓகே, ஸோ நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் 275 சீட் இருக்குது. ஓகே, இப்போது மேம் 275 சீட்டில் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ரைட், 275 சீட்டில் எனக்கு எப்படி மேம் கிடைக்கும் அப்படிங்கிறது, லிசன், இங்கே 275 சீட்டு பட் வெரி லெஸ் மார்க். ஓகே, ஸோ லெஸ் மார்க்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து சீட் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, இதுவும் இல்லை மேம், உன்னால் வந்து இப்போ உங்களால் வந்து ஒரு 300 ரேஞ்ச், ஒரு 350 ரேஞ்சில் இருந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ். ஓகே, செல்ஃப் ஃபினான்சிங் அப்படிங்கிறது என்ன? ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் கோட்டா. ஓகே, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நான் சொல்கிறேன்னு பொய்யா நினச்சிக்காதீங்க. கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலைனாலும் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக 300 350 எடுத்தவங்களுக்கே கிடைக்கும்.
280 எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்கலாம். ஓகே, ஸோ மேம் ப்ரைவேட் காலேஜ்னு சொல்கிறீங்க, எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே மேம் ப்ரைவேட் காலேஜ் ஆனால் நிறைய ஃபீஸ் இருக்குமே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஃபீஸ் எவ்வளோனா 15,000 to 25,000 பர் இயர். கவர்மெண்ட் காலேஜுக்கு 15,000 to 25,000 பர் இயர். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு வரும்போது 1,50,000 பர் இயரில் கம்ப்ளீட் ஆயிரும். மேம் 1,50,000 அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 1,50,000 பெர் இயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற கோர்சஸ் ஏதாச்சும் எடுக்கிறீங்க, நான் 300 தான் எடுத்தேன், 350 தான் எடுத்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற கோர்சஸ் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்க, காலேஜில் வேறு ஏதாவது நார்மல் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெர் இயருக்கு 1 lakh எப்படி ஆகும்? 1 lakh 1.5 lakhs கண்டிப்பாக ஆகும். அதுக்கு நம்ம டாக்டர் தான் படிக்கணும்னு எய்ம் வச்சுருந்துருக்கோம் இவ்வளோ காலமாக, ரைட்டா? ஸோ நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா 300லேருந்து எடுத்தாலே கிடைக்கும். அதுக்கு 1,50,000 பெர் இயரில் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம். ஓகே, ஸோ இதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷமும் இந்தியன் பீப்புள்ஸ் 46 to 53% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆயுஷ் மெடிசன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இன் 2025ல் மோர் தென் 900 காலேஜஸில் 52,720 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகியிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் இயர் மட்டும் மோர் தென் 900 காலேஜஸில் 52,720 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்கேன். நான் போய் சொல்லலை, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம நார்மலாக படிக்கிற கோர்ஸ்க்கு உண்டான ஃபீஸில் நம்ம கண்டிப்பாக டாக்டரே ஆயிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னு யோசிச்சிருப்பீங்கன்னா, இல்லை இந்த 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 மார்க்ஸ்க்கெல்லாம் கிடைக்காது, 300க்கெல்லாம் கிடைக்காது, 350க்கெல்லாம் கிடைக்காது, இல்லைனாலும் டாக்டர் ஆக முடியாது, ரிப்பீட் பண்ணால் கூட 1 lakh வேணும். கரெக்டாக ரிப்பீட் பண்ணால் கூட எனக்கு 1 lakh வேணும், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ரிப்பீட்டும் பண்ண முடியாது, நான் நார்மல் கோர்ஸ் போய் சேர்றேன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிமோட்டிவேஷன், ரைட்? கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக நம்ம டாக்டர் தான் ஆக போகிறோம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நார்மல் கோர்ஸ் படிக்கிற ஃபீஸ்லேயே நம்ம வந்து டாக்டர் கோர்ஸ், அதாவது ஆயுஷ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய பேர்த்துக்கு கம்மி மார்க்ஸில் கவர்மெண்ட் காலேஜஸே கிடைச்சிடும், ரைட்? இன்கேஸ் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா, மற்ற கோர்ஸ் படிக்கிற ஃபீஸ்லேயே நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, சரி, இது வந்து இப்போ 31st வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா? 31st வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்போ அந்த 31st எப்படி அப்ளை பண்ணலாம், ரைட்? எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆயுஷ் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு போட்டிங்கனாலே போதும் கூகுளில். ஓகே, ஆயுஷ் செலெக்ஷன் கமிட்டின்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஒரு ஆயுஷோட பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, click here to apply for UG degree courses in BSMS, BAM, BUMS and BHMS course, ரைட்டா? அதுவே நீங்கள் வந்துட்டு BNYS, அதாவது நான் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்சஸ் படிக்கிறேன்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன், அண்ட் அதர் 4 கோர்சஸ்க்கு தனி அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இந்த இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த பேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிஎஸ்எம்எஸ், பேம்ஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸோட கோர்ஸோட கவர்மெண்ட் கோட்டா இங்கே இருக்குது, அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ருபீஸ் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும்னா only 500 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்.
ஓகே, ஹோமியோபதி, சித்தா, உணனி, ஆயுர்வேதாக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அண்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணுறேன் மேம். எங்கே இருந்தாலும் நான் போகிறக்கு ரெடி. நான் டாக்டர் ஆனால் போதும், நான் டாக்டர் தான் ஆக போகிறேன்னு வெறியோடு இருக்கவங்களுக்கு, ஈவன் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் எடுத்த மார்க்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல், கண்டிப்பாக கிடைச்சிடும், பட் கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவும் போட்டு வைப்போம். ஓகே, ஆல் இந்தியா கோட்டாக்கு ஜஸ்ட் 1000 rupees தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ 31st வரைக்கும் தான் டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நமக்கு கிடைக்குது கிடைக்கலங்கிறது வேறு விஷயம், ரைட் மேம். 300க்கெல்லாம் கிடைக்காது மேம் அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் நம்ம அப்ளை பண்ணி வைப்போம், கவுன்சிலிங்ஸ் அட்டன் பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், ரைட்? ஓகே, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 2,50,000 per year வந்து ஆகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி சயின்ஸ் எதுவுமே பண்ண முடியாதவங்க, நான் டாக்டர் தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆயுஷ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரைவேட் காலேஜ், டாப் ஆயுஷ் ப்ரைவேட் காலேஜ் அதோட